அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க 9/10/2024 அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ர நிலைக்கு செல்கிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்துடன் வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் 17/10/2024 அன்று துலாம் மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் வீட்டிருக்க சுக்கிர பகவான் 13/10/2024 அன்று விருச்சிகமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். ராசிநாதன் வலிமையாக இருந்து விட்டாலே அந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் அத்தனையும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ இந்த ராசிநாதன் ராசிலேயே எது நேரம் வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னா 13/10/2024 அன்று உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்களுக்கு சிறப்பு தான். அப்போ ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் நல்லபடியாக, நல்லவைகளாக, நல்ல செயல் திட்டங்கள் தீட்டக்கூடிய தன்மையும், தன்னம்பிக்கைக்கு தன்மை உடையவனாக, அதாவது ஒரு தைரிய வீரியத்துடன் இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார். அதாவது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து புதனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் நிபுணத்துவம் உடையவராக, அதாவது எதை செய்தாலும் அது சரியாக செய்ய வேண்டும், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அந்த தன்மை, அந்த அறிவு, இதெல்லாமே இந்த மாதம் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். 6க்குரியவன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தனம் திருப்திகரமாக இருக்கும். அதாவது திடீர் அதிர்ஷ்டமான முறையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுடன் தனம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதாவது எதிர்பாராத விதமாக தன பாக்கியங்கள், தனம் சார்ந்த விஷயத்தில், அதாவது ஒரு குழப்பமாக கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகலை, பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிருந்தது, எப்போ தான் வரும், எப்படித்தான் வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ குரு வக்ரமாகி இருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வராத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்புள்ள ஒரு மாதம். என குரு இந்த மாதம் 9ஆம் தேதி வக்ரமாக இருக்க போகிறார். சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா, குடும்பத்திலும் சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அப்பப்போது இருந்துட்டுதெல்லாம், கணவன் மனைவி சார்ந்த விஷயம், சின்ன சின்ன அந்த ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள் வந்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அது என் கணவன் தான், என் மனைவி தான், எனக்காகத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மன பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்து விட்டாலே போதும். குடும்பத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சாலே மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு தெரிந்தவர்கள் அப்படின்னு நினச்சி அவங்க நமக்கு எந்த விதத்துலேயும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க,
அவங்க ரொம்ப நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அதனால் பின்னாடி சிக்கல் அனுபவிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணம் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மை, தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு வழக்கு பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான இருந்தெல்லாம் சுமூகமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் வக்ரமாக இருக்கு, வக்ரமாக குரு இருந்து பார்க்குறார். இதாத ஒரு ரூபத்தில் ஒரு மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த, அதாவது தாய் வர்க்கம் ரீதியாக, தாய் ரீதியாக அல்லது சொத்துக்கள் ரீதியாக பிரச்சனை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சுமூக தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வீகத்தில் நல்லது, அதாவது இப்போ தான் சொன்னேனே, சொத்துக்கள் சார்ந்த விஷயம், ஒரு பிரச்சனை, நெடுநாட்களாக பிரச்சனை, ஸோ இதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். ராகு, அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த 6ஆம் இடத்தை கெடுக்கும் என்கின்ற அமைப்பில் அந்த குருவும் வக்ரமாக இருக்கிறதுனால கடனை அடைத்து விடலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். முதல் கடன் நமக்கு இருக்கக்கூடாது, எது செஞ்சாலும் முதல்ல கடனை அடைச்சி விட்டு அப்புறம் மற்றதை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை, தீராத நோய்கள் இந்த மாதிரியான உடல்நலத்தில் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கும் கூட இந்த மாதம் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நல்ல அனுகூலங்கள் என்னென்ன, ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், திடீர் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 7க்குரியவன் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார், அது நல்ல அமைப்பு தான். ஆனால் குரு 8ல் போய் மறைஞ்சிட்டாரே, குரு பலன் இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் 7ஆம், அதாவது குரு 8ல் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலவா இப்போ வக்ரமர் இருக்கிற அல்லவா, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அமைப்பில் திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். திருமணம்ங்கிறது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமண வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கான அமைப்பு என 7க்குரியவன் 9ல் போய் உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால் அந்த அமைப்புங்கிறது இருக்குது. தொழில் ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கலாம். அதாவது சந்திரன் தான் வர்றார், அந்த சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கார், புதனோடு சேர்ந்திருக்கார், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கார் அல்லவா. அப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த 6 மாதங்களாக அந்த முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சக்சஸ் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுங்கிறதுல மாற்றங்கள் தானே, அப்போது தொழிலில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாற்றம், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசு காரியங்களை எடுத்து செயல்படக்கூடிய தன்மை, பொது சேவையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த சூரியன் ராசியில் இருக்கிறதுனால என்னன்னா, நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யாருங்கிறது வெளியில் தெரியக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா சூரியனுங்கிறது ஒரு அதிகாரம் அல்லவா, அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, அதிகார ஆற்றல்கள், ஆளுமை தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகாரம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்ரமாக இருக்கார், குழந்தை பேரு கிடைக்காதவர்களுக்கு திடீரென்று குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் திடீர் என்று கிடைக்கக்கூடிய தன்மைகள். ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்கள், எதிர்பார்ப்பு, அதாவது இதுவரைக்கும் நான் அது வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கள, அதெல்லாமே இப்போ எதிர்பார்ப்பு இல்லாத வகையில், எப்படி
ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சிங்க, இப்போ அதை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க. இப்போ திடீர்னு ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து நிற்கும். அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை, ஒரு வேலை மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சிலர் இருக்கிற துறையிலேயே அடுத்த துறைக்கு இடமாற்றம் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி ஏதாவது ஒன்று வரும். ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த வேலையே வேண்டாம், நாம் ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடும் இந்த மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் இந்த துலாம் ராசினர்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், குரு பகவான் போய் வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தால், ஆறுக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால் கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, ஸோ இதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது நல்லது. அதே சமயத்தில் முன்னோர்களினுடைய அனுகூலங்கள், ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும், தசாபுத்திகள் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை கண்டினியூஸியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோட கூடி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சனி திசையோ, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த அமைப்பில் இருக்கார், எத்தனை டிகிரியில் இருக்கார், கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.